வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் வேதத்திலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து தியானிக்கலாம். வேதத்திலுள்ள கதாபாத்திரங்கள் இன்றும் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன. பல ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் பின்பற்ற வேண்டிய ஆவிக்குரிய ஒழுங்குகளை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றன. அந்த வேத கதாபாத்திரங்களில் ஒன்றுதான் கானானை கண்ட காலேப். இவரை குறித்து வேதம் சொல்வதை கவனியுங்கள். காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால். ஆம், ஏன் ஆண்டவர் காலேப்பை உத்தமன் என அழைக்கிறார்? அதற்கான காரணங்களை தியானிப்போம். முதலாவது, விசுவாசமுள்ள காலேப். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வேவு பார்த்து வந்த மற்ற 10 பேரும் கானான் தேசத்தை குறித்தும் இவர்கள் மேற்கொள்ளப் போவதை குறித்தும் அவிசுவாசமான அறிக்கையை கொடுத்தபோது யோசுவாவோடு சேர்ந்து கொண்டு காலேப் விசுவாச முழக்கம் இடுகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை என சவால் விடுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என உறுதியாக நம்ப வேண்டும். மற்ற 10 பேரும் வெட்டுக்கிளி என்ற அவிசுவாச கண்ணாடியின் மூலமாக அந்த மனிதர்களை பார்த்த பொழுது அவர்களுக்கு பெரிய ராட்சசர்களாக தெரிந்தார்கள். ஆனால் காலேப் அதே மனிதர்களை விசுவாச கண்ணாடியின் மூலம் பார்த்தபோது அதே ராட்சசர்கள் காலேப்பிற்கு வெட்டுக்கிளியைப் போல தெரிந்தார்கள். ஆம், மற்றவர்களுக்கு கடினமாய் தோன்றுகின்ற காரியங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு எளிதாய் தோன்றும். இரண்டாவதாக, விலகிச் செல்லாத காலேப். நிறைய பேர் உள்ள குழுவில் சேராமல் தனித்து நின்றார். அந்த 10 பேரும் சபையாரும் ஒரு பக்கம், காலேப்பும் யோசுவாவும் ஒரு பக்கம், நடுவிலே மோசே. காலேப் நிறைய பேர் உள்ள கூட்டத்தோடு சேரவில்லை. அநேக சமயங்களில் நிறைய பேர் ஒரு காரியத்தை சரி என்று சொன்னால் நாம் நம்ப ஆரம்பித்து விடுகின்றோம். ஆனால் காலேப் சமரசம் செய்து கொள்ளாமல் தன் தனித்தன்மையை நிரூபித்தார். எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மோடுதான் இருப்பேன் ஆண்டவரே என்கிறார் உத்தமனாகிய காலேப். மூன்றாவதாக, விட்டு கொடுத்த காலேப். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கானானை சுதந்திரிக்கும் போது அங்கிருக்கும் மக்களை துரத்திவிட வேண்டும், அவர்களோடு சேரக்கூடாது, அவர்களின் வழிபாடுகளை பின்பற்றக்கூடாது என்றும் அதற்குரிய காரணங்களையும் சொல்லியிருந்தார். உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலும் இன்னும் சில இடங்களிலும் நாம் இதை காணலாம். ஆனால் இஸ்ரவேலர் இந்த காரியத்தை செய்யவில்லை, கீழ்ப்படியவில்லை. ஆனால் காலேப் அந்நிய தெய்வங்களை பின்பற்றினவர்களை துரத்தி விட்டார். யோசுவா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இவைகளிலே நாம் பார்க்க முடியும். மற்றவர்கள் அந்த மக்களிடமிருந்து சில நன்மைகளை பெற அவர்களை இழக்க மனதில்லை. ஆனால் காலேப் ஆண்டவர் சொன்னதினால் விட்டு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். நான் இன்னும் சில பாவங்களை என்னிடமிருந்து துரத்தி விடாமல் இருந்தால் நான் இன்னும் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றவில்லை. 3 பண்புகள்: விசுவாசமுள்ள காலேப், விலகிச் செல்லாத காலேப், விட்டு கொடுத்த காலேப். ஆம், எனவேதான் ஆண்டவர் காலேப்பை உத்தமன் என அழைக்கிறார். நம் வாழ்க்கையையும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் காணப்பட ஆண்டவர் பலப்படுத்துவாராக. 3 பண்புகளை கொண்டிருந்த காலேப்பை ஆண்டவர் 3 விதங்களில் ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வாதங்கள்? நாளைக்கு இதை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.